இந்த நாட்களிலே பல பிரசங்கங்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பல எச்சரிப்பின் வசனங்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த எச்சரிப்பின் வசனங்களை கேட்டும் விசுவாசியாத ஒரு கூட்டமாய் இருப்போமையானால் அந்த ஐஸ்வர்யவான் நரகத்திலே கஷ்டப்பட்டதை போல நீங்களும் நானும் கஷ்டப்படக்கூடாது. பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, லூக்கா 16வது அதிகாரம் 19 அந்த அதிகாரம் முடிய படித்து பார்த்தீர்களேயானால் ஒரு உவமையை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இந்த உலகத்திலே ஒரு ஐஸ்வர்யவான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அவன் சுகபோகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அவன் வீட்டு வாசப்படியிலே லாசரு என்று பெயர் கொண்ட ஒரு எளியவன், தரித்திரன் என்று சொல்லப்படுகின்றது, ஒன்றுமற்றவன் ஒருவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். இப்போ இவங்க 2 பேரும் மரித்து போறாங்க. மரித்து போன பிறகு லாசரு எங்கே போகிறார் என்று பார்க்கும் பொழுது ஆபிரகாமின் மடியிலே படுத்திருக்கின்றாராம். ஆனா ஐஸ்வர்யவான் எங்கே இருக்கின்றார் என்றால் நரகத்திலே அந்த தீயிலே தவித்து கொண்டிருக்கின்றார். அப்போ நரகத்திலிருந்து பார்க்கின்றார். அவர் லாசருவை பார்க்கும்போது ஆபிரகாம் மடியிலே உட்கார்ந்திருக்கிற அந்த அழகான காட்சியை பார்த்த பிறகு அவர் சொல்லுகிறார், எனக்கு ஒரு சொட்டு தண்ணி எனக்கு கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, இங்கிருந்து மக்கள் அங்கே செல்ல முடியாது, பெரும் பிளவு ஏற்பட்டு இருக்கின்றது என்று சொல்லி அங்கே சொல்லப்படக்கூடிய வசனங்களை பார்க்கின்றோம். அப்போ அந்த ஐஸ்வர்யவான் சொல்றான், எனக்கு 5 தம்பிங்க இருக்காங்க, அவங்க இந்த இடத்துல வந்து இந்த நரகத்துல கஷ்டப்படக்கூடாது, நீங்க போய் இவங்களை அனுப்பி, லாசருவை அனுப்பி அவங்களிடத்துல சொல்லுங்க, இந்த கஷ்டப்படாம நன்மை செய்கிறவர்களாய் இந்த உலகத்திலே சுற்றி திரிய அவங்களை பாதுகாத்து கொள்ள, பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள அவங்களுக்கு ஒரு எச்சரிப்பு வசனத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லும் பொழுது சொல்லப்படக்கூடிய வசனத்தை பாருங்க. அவங்க ஆபிரகாமுக்கும் கீழ்ப்படியில, மோசேக்கும் கீழ்ப்படியில, சொன்ன தீர்க்கதரிசிக்கும் கீழ்ப்படியில. இப்போ ஒருத்தர் உயிரோடு எழும்பி போனாலும் அவங்க கீழ்ப்படியாத ஜனமா இருப்பாங்க. பாருங்க அந்த வசனத்தை, 31வது வசனம். அதற்கு அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடாவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னான் என்றார். இதை ஏங்க இன்னைக்கு சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம், யோசிக்கலாம். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே பல பிரசங்கங்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பல எச்சரிப்பின் வசனங்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த எச்சரிப்பின் வசனங்களை கேட்டும் விசுவாசியாத ஒரு கூட்டமாய் இருப்போமையானால் அந்த ஐஸ்வர்யவான் நரகத்திலே கஷ்டப்பட்டதை போல நீங்களும் நானும் கஷ்டப்படக்கூடாது. பிரியமானவர்களே, தவிக்க கூடாது. ஆனால் லாசருவை போல ஆபிரகாம் மடியிலே நாம் இளைப்பாற அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அப்படி இளைப்பாற வேண்டும் என்றால் இந்த வசனத்தை படிக்கிறது மாத்திரமல்ல, கேட்கிறது மாத்திரமல்ல, கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மை நித்திய ஜீவனுக்குள்ளாய் அழைத்து செல்லுகின்றவராய் இருக்கின்றார். அதற்காகத்தானே அவர் உயிரோடு எழுந்து நம்மை மீட்டுக் கொண்டிருக்கின்றார். இந்த ஒரு சத்தியத்தோடு கூட தலைகளை தாழ்த்தி நம்மை ஆண்டவருக்கும் நம்முடைய செயல்களை ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக ஒப்பு கொடுப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நாங்க கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையில அந்த ஐஸ்வர்யமான போல ஆண்டவரே சுகபோகத்திலே வாழ்ந்து ஆண்டவரே ஏழைகளும் தள்ளப்பட்டவர்களையும் மறந்து விடாதபடிக்கு ஆண்டவரே எங்களுடைய செயல்களை அர்ப்பணிக்கிறோம். உமக்கு சுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து நாங்கள் முடிவிலே கர்த்தாவே நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவரே நித்திய ஆக்கினைக்கு எங்களை தப்புவித்து வழிநடத்தும்படியாக இயேசுவின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்ளுகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.